கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் வைமு கோதைநாயகி அவர்களின் தபால் வினோதம் என்ற கதையை காண உள்ளோம். துப்பறியும் புதினங்கள் எழுதிய முதல் பெண் எழுத்தாளரான இவரை சமகால எழுத்தாளர்கள் நாவல் ராணி, ஏக அரசி, கதாமோகினி என்றே போற்றினர். அதிகாரம் 1. உலக வினோதங்களை பற்றி என் தகப்பனார் ஆதி காலத்திலெல்லாம் பிரமாதமாக சொல்லுவார். அப்போது நான் இளங்கன்று பயமறியாது என்கிற பழமொழி படிக்கை எதையும் உணராது இருந்தேன். பட்டால் தெரியும் பிரகதிகளுக்கு என்று என் பாட்டி அடிக்கடி சொல்லுகிற பழமொழியின் உண்மை இப்போதுதான் தெரிகிறது. எந்த வரனை கொண்டு வந்தாலும் இப்படி வேண்டாம் வேண்டாம் என்றால் வேறு எந்த லோகத்தில்தான் இந்த பெண்ணுக்கு வரன் தேட முடியும்? சதா சர்வகாலமும் இதே நினைவாகவே என்னை வாட்டி மெலிய செய்கிறது. இப்போது வந்துள்ள வரனையாவது நிச்சயம் செய்ய போகிறாயா இல்லையா என்று சுமார் 40 வயதுடைய ஒரு கம்பீரமான புருஷர் தன் மனைவி மங்களாம்மாளை நோக்கி கேட்டார். அந்த அம்மாள் கர்நாடக கட்டுப்பெட்டியுமில்லை, தற்காலிக நாகரிக சிகரத்தில் நிர்த்தனம் செய்பவளும் இல்லை. குலத்திற்கேற்ற முறையில் காலத்திற்கு ஒத்து வாழ்க்கை நடத்தும் அந்த அம்மாள் மிக்க வணக்கத்துடன், என்னை என்ன பண்ண சொல்றீங்க? நானும் எத்தனை விதத்தில் சொல்லி பார்க்கலாமோ அத்தனையும் சொல்லியாகிவிட்டது. முன்பு என் பாட்டி கல்யாண கும்மி ஒன்று பாடுவாள். அதில் வரும் வேடிக்கைகளை இன்று நான் நேரில் பார்க்கிறேன். பெண்ணுக்கு என்ன வயதாகவில்லையா? பாப்பாவா? தான் படித்துவிட்ட பெருமையில் கிராமத்து பிள்ளைக்கு வாழ்க்கைப்பட மாட்டாளாம். படித்தவனாகவும் பட்டினவாசத்தில் உத்தியோகம் பார்க்கிற கட்டழகனாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள். இந்த காலத்து பெண்களுக்கு வெட்கமோ மானமோ இல்லை என்று அவள் பேசும்போது சார் தபால் என்ற குரலை கேட்டதும் மங்களத்தம்மாள் ஓடிப்போய் கவரை வாங்கி கொண்டு வரும்போதே சிரித்த முகத்துடன், மஞ்சள் தடவி இருப்பதால் விஷயம் பழம் என்று தோன்றுகிறது, இந்தாருங்கள் படியுங்கள் என்று கூறியவாறு கொடுத்தாள். உடனே அவர் கவரை பிரித்து படிக்க ஆரம்பித்தார். ஸ்ரீமான் ராமநாதன் அவர்களுக்கு உபய சேமங்கள். 2 ஜாதகங்களின் பொருத்தமும் பிரமாதமாக இருப்பதாயும் இந்த விவாகம் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் என்றும் ஜோசியர் சொன்னார். ஆகையால் எந்த விதமான ஆக்ஷேபமும் இன்றி மேற்கொண்டு நடத்தலாம். புகைப்படத்தை பார்த்து எங்கள் பையன் சம்மதப்பட்டு விட்டான். மற்ற விவரங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே எழுதிவிட்டேன். பையனுக்கு பெற்றோர் இல்லாததால் மாமனாகிய என் பொறுப்பில்தான் இருக்கிறான். விக்கிரமபுரம் ஜில்லாவை சேர்ந்த புண்டரீகபுரம் என்னும் பெரிய கிராமத்து தபால் ஆபீஸில் அவன் நிரந்தரமான உத்தியோகத்தில் இருக்கிறான். சாப்பாட்டுக்கு பஞ்சமின்றி நிலன் புலன் இருக்கிறது. உங்கள் பெண் சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் வாழ்க்கை நடத்தலாம். அனுபவப்பட்ட பெரியவனாகையால் இப்படி எழுதியிருக்கிறேன். என்றைக்கு நிச்சயதார்த்தம் செய்வது என்பதை தெரிவித்தால் வருகிறோம். எங்கள் பையனுக்கு இதுவரையில் வந்த இடம் கணக்கு வழக்கு இல்லை. நல்ல அழகாயும் படித்த பெண்ணாயும் சங்கீதம் தெரிந்தவளாயும் வந்தால்தான் மணக்க முடியும் என்று ஒரே பிடிவாதமாக சொல்லி வந்தான். உங்கள் குமாரத்தி சௌபாக்கியவதி சித்ராவுக்கு சகல அம்சங்களும் நிறைந்திருப்பதால் உடனே இசைந்து விட்டான். ஆகையால் உங்கள் பதிலை எதிர்பார்க்கும் சதாசிவம். கடிதத்தை உறக்கவே படித்து மங்களம் கேட்டாள். விஷயம் பழமாக இருப்பினும் இருவருக்கும் முகம் சுருங்கியது. ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். எல்லாம் சரியாக இருந்தும் கிராமத்து தபால் ஆபீஸில் உத்தியோகமாமே. இந்த கிரகசாரத்திற்கு என்ன செய்வது? எதை நம் சித்ரா வேண்டாம் என்று சொல்லுகிறாளோ அதுவேதான் வந்திருக்கிறது என்று சற்று குறையுடன் சொன்னாள் மங்களம். ராமநாதன், மங்களம், இதோ பாரு, இதே மாதிரி குழப்பிக் கொண்டிருந்தால் காரியம் நடத்தவே முடியாது. நமக்கு என்ன அவள் ஒரே மகளா? அவள் இஷ்டப்படி தேடி அலைவதற்கு இன்னும் 4-5 பசங்க இருக்கிறது நினைவிருக்கட்டும். ஆகையா எனக்கு ஒன்று தோணுது. அதாவது இந்த பையனுக்கு கிராமத்து தபால் ஆபீஸில் உத்தியோகம் என்பதையே நம்ம கூற வேண்டாம். வேலையாகவில்லை, வேலைக்கு அலைந்து கொண்டிருக்கிறான். நானே வேலை செய்து வைத்து விடுகிறேன் என்று சொல்லி காரியத்தை முடித்து விடுவோம். எல்லாம் பின்னால் சரியாகி போய்விடும். 1 வாரத்திற்குள் சகலத்தையும் அவசரமாக முடித்து முகூர்த்தமும் வைத்து விடலாம். அப்படி செய்தால்தான் நல்லது. மற்ற சகல அம்சங்களிலும் முதல் தரமாயிருக்கிற இடத்தை விடவே கூடாது. இதை எப்படி முடித்தே தீர வேண்டும் என்றார். மங்களமும் இதை ஆமோதித்தாள். உடனே மறு தபாலில் சம்பந்திகளுக்கு பதில் பறந்தது. கல்யாணம் விமரிசையாக நடந்த தம்பதிகள் ஊருக்கு கிளம்பினார்கள். சித்ராவுக்கு தன் கணவரின் அழகை பார்த்ததும் அப்படியே மயங்கிவிட்டதால் அவளுக்கு பூரண சம்மதம் ஏற்பட்டுவிட்டது. உத்தியோகமே ஆகவில்லை என்பது மட்டும் தெரிந்த விஷயமாதலால் ஆக்ஷேபனையின்றி விவாகமானதும் ஊருக்கு சென்றாள். புண்டரீகபுரக்கு வந்ததும் அந்த கிராமத்தையும் அதன் மனிதர்களையும் பார்த்த சித்ராவுக்கு மிக்க வெறுப்பாகவே இருந்தது. ஒரு வீட்டு வாசலில் மாட்டு வண்டி வந்து நின்றதும் இறங்கினார்கள். வாசலில் புண்டரீகபுரம் தபால் ஆபீஸ் என்று போர்டு போட்டிருந்ததை பார்த்ததும் தபால் ஆபீஸில் தன் கணவர் குடியிருக்கிறார் என்று எண்ணியபடி உள்ளே வந்தாள். மாமாவும் மாமாவின் மனைவியும்
தம்பதிகளை வரவேற்று உபசரித்து பின், சித்ரா, உன் வீட்டை இனி நீ ஒப்புத்து கொள்ளமா? நான் சீக்கிரத்தில் என் ஊருக்கு போகிறேன். உன் மாமியார் வெகு நல்ல பெயர் எடுத்து ஊரெல்லாம் கொண்டாடும்படி வாழ்க்கை நடத்தினார். அதே போல நீயும் நல்ல பெயர் எடுத்து நன்றாக மகாராஜையாக இருக்க வேண்டும். இந்த ஊர் மிகவும் ஆரோக்கியமானது, நல்ல காற்று, நல்ல மனிதர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போவதை கேட்ட சித்ராவுக்கு முகம் சுருங்கியது. இந்த பட்டிக்காட்டில் எனக்கு என்ன வேலை? எங்க அப்பாவே உத்தியோகம் பண்ணி வைத்து விட போகிறார். நான் ஜம் என்று பட்டினவாசத்து கடற்கரையின் ஜிலுஜிலுப்பான காற்று வாங்கி கொண்டு சினிமா, டிராமா, சங்கீத கச்சேரிகள் முதலிய பலவிதமான கேளிக்கைகளை அனுபவிக்கப் போகிறேன். என்னிடம் எதற்காக இந்த பட்டிக்காட்டு விமர்சனம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டாள். வெளியில் சொல்லாது மரியாதையாக நின்றாள். நேரம் செல்ல செல்ல சித்ராவின் சந்தேகம் அதிகரித்தது. தன் கணவனே வாசல் புறத்தில் உள்ள தனியறையில் வேலை செய்வதும் தபால் கட்டுக்கள் வருவதும், சாமி கவுரு கொடுங்க, கார்டு கொடுங்க, தபால் தலை கொடுங்க, சாமி எனக்கு தபால் வந்திருக்குதுங்களா, ரவை பாருங்க, மணி ஆர்டர் செய்யணும், ரவை பாரம் எழுதுங்க சாமி, எனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கிறதா பாருங்க, ரிஜிஸ்டர் பார்சல் இந்தாங்க சார், சாமி ரிஜிஸ்டர் கவர் ஒன்று எடுங்க என்று பல பேர் பலவிதமாக பேசி கேட்பதும் அதற்கெல்லாம் அவன் பதில் சொல்வதும், தபால்காரர்களுக்கு கட்டுக்கள் பிரித்து கொடுத்து சுற்றுப்புறத்து கிராமங்களுக்கு அனுப்புவதும் பார்த்து சந்தேகம் பின்னும் வலுத்தது. ஒரு கால் தனக்கு உத்தியோகமாகும் வரையில் இதை யாருக்காவது ஒத்தாசையாக செய்கிறாரோ என்னவோ என்று கூட நினைத்தாள். தனக்கு புதிய ஊர், புதிய மனிதர்கள் ஆகையால் ஒன்றும் கேட்க முடியாது போயிற்று. சாவதானமாக அன்றிரவு தன் கணவனின் மூலமே அவன் கிராமத்து தபால் ஆபீஸ் போஸ்ட் மாஸ்டர் என்பதை அறிந்ததும் சித்ராவுக்கு கோபமாக வருகிறது. அழுகை நெஞ்சு எடுத்துக்கொண்டு போகிறது. பொய் சொல்லி இப்படி ஏமாற்றியதற்காக ஆத்திரம் பீறி கொண்டு வந்து வெகுவாக முறைத்து கொண்டாள். இந்த பட்டிக்காட்டு வாழ்க்கையை நான் விரும்பவே மாட்டேன். கட்டாயம் இதை ராஜினாமா செய்துவிட்டு பட்டணத்தில் எங்கள் அப்பா வேலை செய்து வைப்பதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்து என்னை இப்படி மோசம் செய்ததை நான் சகிக்கவே முடியாது என்று பிரமாதமாக கோபித்து கொண்டாள். கணவன் சிரித்தவரை மௌனமே சாதித்தான். அந்த மௌன பார்வையிலும் அன்பு ததும்பி பொங்கியது. இடையில் எப்படியோ ஒரு வார காலம் ஓடி மறைந்தது. மாமாவும் மாமியும் சித்திராவதிக்கு புத்திமதிகள் சொல்லிவிட்டு தம் ஊருக்கு போய்விட்டார்கள். அதுவரையில் பெரியவர்கள் இருக்கிறார்களே என்று மரியாதையுடன் பேசாமல் இருந்தாள். அவர்கள் சென்றவுடனே தடதடவென்று ஒரு நீண்ட கடிதத்தை தன் பெற்றோருக்கு எழுதிவிட்டு கிண்டலாயும் இழப்பமாயும், சார் ஒரு போஸ்ட் கவர் வேணும் என்று முறைத்தவாறு நின்றாள். உத்தமனுக்கு மனைவின் மீதுள்ள அடங்கா பிரேமையினால் எதையும் எதிர்த்து பதில் பேசி கோபிக்காமல் அவள் போகிற வழியே விட்டுப்பிடிக்க எண்ணி சிரித்தபடியே, தேவி சாதாரண கவர் வேணுமா, தலை ஒட்டிய கவர் வேண்டுமா, ரெஜிஸ்டர் கவர் வேண்டுமா, சமூகத்திற்கு எது தேவையோ என்று கூறியபடியே 3 தினுசு கவர்களையும் நீட்டினான். சித்ரா கோபத்துடன் தலை ஒட்டிய கவரை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு அதில் தான் எழுதிய கடிதத்தை வைத்து ஒட்டி விலாசம் எழுதி எடுத்து கொண்டு வந்து, போஸ்ட் மாஸ்டர் அவர்களே, தயவு செய்து இதை அனுப்பிவிடுங்கள் என்று பரிகாசமாக கூறி மேஜை மீது வைத்துவிட்டு விற்றென்று சென்றாள். உத்தமன் கடகடவென்று சிரித்துக்கொண்டே, சித்தம் தேவி என்றான். சித்ராவின் முகத்தில் சிரிப்பு என்பதை மறைந்து வெறுப்பும் கோபத்தின் படபடப்பும் தாண்டவமாடின. தனக்கு ஏதோ போதா காலத்தின் பொருட்டுதான் இப்படி ஒரு பட்டிக்காட்டில் வேண்டுமென்று தள்ளி தன் பெற்றோர் வேடிக்கை பார்ப்பதாக அவள் குமுறினாள். தான் புதிய வாழ்க்கை ஆரம்பித்திருப்பதையும் தன்னிடம் தன் கணவன் நிகரற்ற இன்பத்தை, பிரேமையின் நிதியை எதிர்பார்க்கிறான் என்பதையும் அறவே மறந்தாள். சிடுசிடுப்பும் வெறித்த பார்வையும் கரம்பேறிய குரலும் உத்தமனுக்கு முதலில் சற்று கோபம்தான் வந்தது. எனினும் அதை அடக்கிக் கொண்டு சிறுமியை விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். ஒரே அடியாக இருவரும் முரண்டிக் கொண்டாள். எலியும் பூனையும் போலத்தான் வாழ்க்கை கடைசி வரையில் ஆகிவிடும் என்று முன் யோசனையுடன் பேசாது சாந்தமாகவே சிரித்துக்கொண்டு தன் வேலையை நடத்தி வந்தான். பெரிய உத்தியோகஸ்தன் மனைவியாக வாழ்க்கையை அப்படி நடத்த வேண்டும், இப்படி நடத்த வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியதெல்லாம் இடிந்து போய் தான் ஒரு பட்டிக்காட்டின் போஸ்ட் மாஸ்டர் மனைவியா, கிராமத்து தபால் ஆபீஸில் உத்தியோகஸ்தரின் மனைவியா என்று எண்ணி எண்ணி ஆழவும் தொடங்கிவிட்டாள். இன்னும் 2-3 தினங்கள் சென்று மறைந்தன. சித்ராவின் விலாசத்திற்கு வந்த தபால் கவரை உத்தமனை வெகு குஷியுடன் கொண்டு வந்து, அம்மா போஸ்ட், சித்ரா தேவிக்கு தபால் என்று கூறியவாறு கவரை நீட்டினான். சித்ராவின் கோபம் உச்சத்தை அடைந்தது. பல்லை கடித்தவாறு, இந்த அழகான உத்தியோகத்திற்கு ஒத்திகை வேறு செய்து பார்க்க வேண்டுமாக்கும், ஆயுசுக்கும் இந்த நாடகம் நடிக்கத்தான் வரம் வாங்கியாகிவிட்டதே, விளையாட்டு வேறையா என்று கூறியபடியே அவன் கையில் இருந்த கவரை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு தன் அறைக்கு சென்று படிக்க ஆரம்பித்தாள். கண்மணி சித்ராவுக்கு சர்வ மங்களமும் உண்டாகட்டும், உபயசேமம். வெகு வெகு ஆத்திரத்துடன் நீ எழுதிய கடிதம் கிடைத்தது. நாங்கள் அதிகம் எழுத விரும்பவில்லை. எங்களைப் போன்று நீயும் 1/2 டசன் மக்களுக்கு தாயாகிய பிறகு உனக்கு அந்த உணர்ச்சி தெரிய வரும். மக்களை எப்படியெல்லாம் வளர்க்க முடியும் என்பதை நீ உணர்வாய். இதைவிட உயர்ந்த இடம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
உன் கணவன் உட்கார்ந்த இடத்திலேயே தண்டசோறு தின்னும் தடிராமன் அல்ல, உட்கார்ந்த இடத்திலேயே அதிகாரத்துடன் கௌரவமாக உத்தியோகம் செய்யும் பெருமை படைத்தவர் அவர். பட்டணத்தில் இத்தகைய கம்பீரமான உத்தியோகம் இருந்த இடத்தில் கிடைப்பது அரிது. எந்த வேலை கிடைத்தாலும் பஸ்ஸிலும் டிராமிலும் கால்நடையாகவும் அலைந்து திரிந்து ஆடி ஓடி இளைத்து சளைத்து இதற்கு மேல் படிப்பதற்கு அவளால் முடியவில்லை. கடிதத்தை ஆக்ரோஷத்துடன் டர் என்று கிழித்து எறிந்தாள். எல்லோரும் சேர்ந்து பொய்யை சொல்லி என்னை கட்டி வைத்ததுமின்றி கடிதத்தில் வர்ணனை வேறு வேண்டி கிடக்கிறது என்று முணுமுணுத்து கொண்டே படுத்துவிட்டாள். பின்னும் சில தினங்கள் இதே நிலைமையில் சாரமற்ற சப்பிட்ட வாழ்க்கையுடன் காலசக்கரம் உருண்டது. ஒரு நாள், சித்ரா, உன் கோபம் தாபம் ஒரு புறம் இருக்கட்டும், இன்று தபால் இன்ஸ்பெக்டர் பார்வையிட வரப்போகிறார். அவருக்கு டிஃபன் காஃபி தயார் செய்து வை என்று உத்தமன் சாப்பிடும்போதே சொன்னான். சித்ராவுக்கு ஆத்திரம் வந்தது. முதலில் ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்று கூட தோன்றியது. பிறகு ஏதோ ஒரு குணமடைந்து உப்பு தித்திப்பு 2 வகை பலகாரங்களை தயார் செய்து காத்திருந்தாள். சரியாக 12 மணிக்கு படபடக்கும் வெயிலில் வேர்க்க விறுவிறுக்க பாவம் 45 வயதான ஒருவர் உஸ் அப்பாடா என்று சங்கீதத்துடன் வந்து உட்கார்ந்தார். வந்தவர் சும்மா இருக்கக்கூடாதா? சீச்சி, இது என்ன பிழைப்பு, என்ன உத்தியோகம் சார்? காலை 7 மணிக்கு கிளம்பினவன் நாய் மாதிரி வெயிலில் அலைந்து சாகிறேன். ஒரு கிராமத்திற்கு ஒரு கிராமம் கிட்டவா இருக்கிறது? இந்த வெயிலில் போய் உத்தியோகம் பார்ப்பதை விட எங்காவது மாடு மேய்த்து வயிறு வளர்க்கலாம். என்ன பெருமைப்பட்டும் உத்தியோகம் வேண்டியிருக்கிறது. நீங்கள் புண்ணியம் செய்த மகாராசர். உட்கார்ந்த இடத்திலேயே ராஜ தர்பார் நடத்துகிறீர்கள். எனக்கு உங்களை பார்த்தால் பொறாமையாகவே இருக்கிறது என்று பேசுவதை கேட்ட உத்தமனுக்கு உள்ளுக்குள் பூரித்தது. இதை சித்ரா கேட்கிறாளோ இல்லையோ, அவள் காதில் விழுந்தால் தேவலையே என்று நினைத்தான். சித்ராவுக்குள் ஆத்திரத்தில் அவள் டிஃபன் காஃபியை எடுத்துக்கொண்டு கதவு கடுத்த கூடத்தில் பலகை மீது வைக்கும் போது இந்த இன்ஸ்பெக்டரின் வார்த்தைகள் காதில் பட்டதும் ஒரு க்ஷணம் அப்படியே நின்றாள். தன் பிதாவின் கடிதத்தை படுக்கையில் வந்த ஆத்திரமே இப்போதும் அவள் உள்ளத்தில் உண்டாகியது. பொழுது போக்கத்தவன் காரியத்தை பார்த்து கொண்டு போகாமல் இந்த விமர்சனத்தை யார் கேட்டார்கள் என்று ஒரு முறைப்புதான் முறைத்தாள். மனம் மாறவில்லை. அதே சமயம் வெகு குதூகலத்துடன் சிரித்து கொண்டே உத்தமன் கதவை திறந்து கொண்டு வந்தான். டிஃபனும் காஃபியும் தயாராக இருப்பதைக் கண்டு, ஓ, கொண்டு வந்து தயாராக வைத்திருக்கிறாயே என்று கூறியவாறு தட்டுடன் கொண்டு போய் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்தான். தன் உத்தியோகத்தில் உள்ள பலவித கஷ்டங்களையும் சில தபால் ஆபீஸ்களில் நடக்கும் ஊழல்களையும் பலகாரத்திற்கு தொட்டுக்கொள்ளும் உப பலகாரங்களைப் போல எண்ணி அவர் சாப்பிட்டவாறே பேசி தள்ளினார். ஆனால் சித்ராதான் அங்கில்லையே, எழுந்து போய்விட்டாள் என்பது உத்தமனுக்கு தெரியுமே. அதனால் அவன் பிரத்யேகமான உணர்ச்சி ஏதும் கொள்ளவில்லை. காரியம் மட்டும் நடந்து வந்தது. பின்னும் சில தினங்களாயின. ஜில்லா போஸ்ட் ஆபீஸில் மீட்டிங் அடிக்கடி நடக்கும். சில சமயம் கிராமத்து போஸ்ட் மாஸ்டர்கள் செல்ல வேண்டியது கடமை. அதுபோல அன்று உத்தமன் விக்ரமசிங்கபுரத்திற்கு போக வேண்டும். சித்ராவிடம் சொல்லிவிட்டு நன்றாக உடையணிந்து கொண்டு கிளம்பினான். இந்த அழகான குப்பை காட்டு உத்தியோகஸ்தருக்கு மீட்டிங் வேறையா என்று ஏளனமாக கூறி பரிகசித்தாள். அதையும் அவன் பொருட்படுத்தவில்லை, போய்விட்டான். சித்ரா வீதி கதவை தாளிட்டு கொண்டு வந்து உட்கார்ந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் யாரோ கதவை தடதடவென்று இடித்தார்கள். சிடுசிடுத்தவாறே எழுந்து கதவை திறந்தாள். சாமி, தபால் தலை ஒண்ணுங்க, கார்டு ஒண்ணுங்க என்று சிலர் கேட்டார்கள். அதை கண்டாலே சித்ராவுக்கு எரிச்சலாக வந்தது. ஐயாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, சாயங்காலம்தான் வருவார், போங்கள் என்று கடுமையான துவனியில் கூறினாள். சிலர் கார்டுகள் எழுதி கொண்டு வந்ததை தபால் பெட்டியில் போடுவார்கள். சிலர் நேரையே கொடுத்துவிட்டு போவார்கள். அதே போல ஒருவர் பின்னால் ஒருவர் வந்து கார்டுகளை காட்டி, அம்மா, இது அவசரமா போனோம், ஐயா வந்ததும் அனுப்பிட சொல்லுங்கோ என்று கூறி மேஜை மீது வைத்துவிட்டு சென்றார்கள். சில சிறுவர் சிறுமியர்கள் கார்டுகளை கொண்டு வந்து, தபால்கார ஐயா இல்லைங்களாக்கா, எங்க அப்பா கொடுக்க சொன்னாங்க, அம்மா கொடுக்க சொன்னாங்க என்று கூறி மேசை மீது போட்டுவிட்டு சென்றார்கள். முகத்தை சுளித்தவாறே விழித்து பார்த்தாள். கதவை தாளிட்டு விட்டு கொண்டு வரும்போது மேசை மீது கிடந்த கடிதங்கள் ஒன்று இவள் கண்ணில் பட்டது. தாறுமாறான எழுத்து இவள் கவனத்தை கவர்ந்ததும் அதை சற்று பொறுமையுடன் நின்று பார்த்தாள். பட்டிக்காட்டான். ஏதோ அரைகுறையாக தெரிந்த எழுத்தை கொண்டு எழுதியது என்பது எழுத்தின் உருவத்தையும் உச்சரிப்பையும் பார்க்கும்போதே தெரிந்ததால் அதை படிக்க ஆரம்பித்தாள். நமஸ்காரம். தேவரீராகிய ஐயா மவராசரு, எசமானராகிய எசமானுக்கு யானாகிய அண்ணாசாமி தெரிவிப்பது யாதென்றால், நாம் போன கேட்டேன், அவராகிய மேஸ்திரி சொன்னார் என்னவென்றால், செங்கல் சூளை போட்டு கொடுக்கிறேன், உன் எசமானாகிய ஐயாவுக்கு சொல்றதுன்னு சொன்னார். ஏறிக்கிற கைனி நேத்து வெறப்பாடு செஞ்சாச்சு. இப்படிக்கு யானாகிய ஊழியன் அண்ணாசாமி கையப்பம். இதை படித்த சித்ராவுக்கு அவளை அறியாத சிரிப்பு வந்ததோடு இம்மாதிரி கடிதங்களை கண்டதே இல்லையாதலால் வியப்பாகவும் தோன்றியது.
அதோடு மற்றொரு கடிதத்தையும் படிக்க ஆசை தூண்டியதால் உடனே மற்றொரு கார்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். அண்ணாத்தேக்கு நமஸ்காரம். இப்போ மினியம்மா சொன்னான். என்ன சொன்னான்னா, பெரியப்பாவுக்கு நமஸ்காரம்னு சொல்ல சொன்னான். மினியம்மாவுக்கு 4 மாதம் ஆகுதுன்னு அக்காவாகிய கங்கம்மா எழுத சொல்லிச்சு. இன்னும் என்ன எழுத சொன்னான்னா, செலவுக்கு கொஞ்சம் ரூபா அனுப்ப சொன்னான். அங்கே திருசர கன்னியம்மால பார்க்கணும்னு சொல்ல சொன்னான். இப்படிக்கு வெங்காயம்மா. இதையும் படித்த பிறகு வியப்பு கரை கடந்தது. உலகத்தின் விரிவுகளிலுள்ள விசித்திர வாழ்க்கையின் சாயலும் ஒரு துளி தெரிந்தது. படிக்காத மக்களின் கடிதங்களிலுள்ள இத்தனை வேடிக்கையும் சிரிப்பு இதயத்தில் ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கியதால் அங்கு வந்துள்ள எல்லா கடிதங்களையும் படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் உண்டாகியது. அப்படி படிப்பது சரியா தப்பா என்கிற எண்ணத்தை அவள் நினைக்கவே இல்லை. மற்றொன்றை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். சௌபாக்கியவதி மங்களத்திற்கு சர்வ மங்களமும் உண்டாவதாக. உபயசேமம். நானும் உன்னை போல ஒரு பெண்தான். உன் வயதில் நான் 2 குழந்தைகளுக்கு தாயாகி உன் பாட்டியிடமும் உன் அப்பாவிடமும் படாத பாடுதான் பட்டேன். புத்தகத்தில் நீ சமத்தாயும் பொறுமையாகவும் தான் இருக்க வேண்டும். சதா நீ தொந்தரவு செய்து கெட்ட பெயர் வாங்காதே. மாமியாரை தாயாராக நினைத்து கொண்டு நடந்ததால் உன்னிடம் அவர்களுக்கு ஆசை இல்லாது போகாது. நீ இப்படி அடுத்த வீட்டுக்கார பெண்ணின் உதவியால் எனக்கு கடிதம் எழுதியது மகா தவறு. அதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன். இனி இம்மாதிரி அசட்டுக்காரியம் செய்யாதே. எல்லோரிடமும் நல்ல மதிப்பும் அன்பும் பெறுவதற்கு முதலில் நீ அன்பை சொரிய வேண்டும். அன்பினால் தான் அன்பை பெறலாம். கிராமத்து பள்ளிக்கூட வாத்தியாராகிய உங்க அப்பாவுக்கு நீ வீண் கவலையையும் வீணான செலவையும் வைக்காதே. உன்னை காரணமில்லாத அழைத்து வரமாட்டேன். சமத்தாக இரு. இனி கடிதமே எழுதாதே. பெண்களுக்கு கணவன் வீடுதான் சாஸ்வாதமான இடம். அந்த இடத்தில் நன்மதிப்பு பெறாத எவரும் வேறு எந்த இடத்திலும் சரியானபடி மதிப்பு பெற முடியாது என்பதை நினைவில் வைத்து உன் கடமையை வழுவாது செய்து வா. நானும் அப்பாவும் அடுத்த மாதம் வருகிறோம். உன் தாயார் லக்ஷ்மி. பெற்ற தாயாரின் அருமையான புத்திமதி நிறைந்த கடிதம் சித்ராவின் கவனத்தை கவர்ந்தது. நான் முன்பு எழுதிய கடிதத்தை கூட தன் தாயார் எப்படித்தான் எண்ணி இருப்பாளோ என்கிற எண்ணம் ஒரு மின்வெட்டு போல தோன்றியது. ஒரு க்ஷணம் ஒன்றும் தோன்றாது அப்படியே திகைத்தது போல வானவெளியை நோக்கினாள். பிறகு அக்கடிதத்தை மேசை மீது வைத்தாள். மற்றொரு கடிதம் தானாக கையில் ஏறி கண்களை உறுத்தியது. சிரஞ்சீவி ராகவனுக்கு உபசேமம். பட்டணவாசத்தின் புதிய மோகத்தில் நீ ஏதேதோ முறையில் நடப்பதாக கண்ணன் எழுதியிருக்கிறான். அனாவசியமாக கெட்ட மார்க்கத்தில் பிரவேசிக்காதே. இளமையில் உண்டாகும் பழக்க வழக்கங்கள் தான் நன்மையானாலும் தீமையானாலும் பதிந்துவிடும். வீண் ஆடம்பர வாழ்க்கை வாழாதே. மைனர் போல துள்ளாதே. நீ பெரிய பணக்காரன் இல்லை. உன் தகப்பனார் வைத்துவிட்டு போயிருக்கும் சொத்து உன் ஒருவன் வயிறு வளர்க்க கூட போதாது என்பது நினைவிருக்கட்டும். பிறகு என் மீது குறை கூற வேண்டாம். அதிக பிரசங்கியாக ஆடினால் உன் பொறுப்பையே இழக்க நேரிடும். உன் மாமன் சங்கரன். அன்புமிக்க பாதங்களுக்கு வந்தனம். உபசேமங்கள். உங்கள் கடிதம் கண்டு நான் மிக்க வருத்தப்படுகிறேன். இந்நிலையில் நான் பிரசவமாகி இங்கு வருவதற்கும் இன்னும் 3 மாத காலத்தை எப்படி கடத்துவது என்று வேதனையாக இருக்கிறது. எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு அங்கே நான் இருந்து விடுவதாக சொன்னேன். நீங்கள் தான் கேட்காத அனுப்பிவிட்டீர்கள். பாழும் பட்டினத்தில் ரேஷன் தேவதையின் ஆட்சியில் ஹோட்டலில் அளந்து போடும் சாப்பாடு போதாமல் தின்றுவிட்டு லொங்கு லொங்கு என்று நடந்து ஓடி பஸ்ஸில் ஏறுவதற்கு குஸ்தி போட்டுக்கொண்டும் டிராமில் ஏறுவதற்கு சர்க்கஸ் செய்து கொண்டும் ஓடி சென்று உழைத்துவிட்டு மீண்டும் இதே குஸ்தியுடன் வீட்டிற்கு வருவதால் தான் உங்களுக்கு இப்படி உடம்பு கெட்டு போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. எங்காவது ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு நிழலோடு இருந்தால் உடம்புக்கு ஒன்றுமே வராது. சுவர் நன்றாக இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலை காலி இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அந்த வேலையை விட்டுவிட்டு இதற்கு வந்துவிட்டால் போதும். உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளவும். அடிக்கடி கடிதம் எழுதவும். இங்கனம் தங்கள் அடிமை கோமதி. இத்தனை கடிதங்களை படித்த சித்ராவுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வியப்பை உண்டாக்கி உலகானுபவத்தின் சிறு சிறு திவலைகளை உணர செய்தது. ஆனால் இக்கடிதத்தை படித்ததும் அவளுடைய இதயத்தில் ஒரு மகத்தான அதிர்ச்சியை பெரும் புயலை கிளப்பிவிட்டது. பட்டின வாசத்தில் வேலையில் இருக்கும் கணவனை பட்டிக்காட்டிற்கு வரும்படி, அதிலும் ஒரு கிராமத்து பள்ளிக்கூட வாத்தியார் வேலைக்கு வரும்படிக்கு பரிந்து எழுதியிருப்பதை சித்ரா படிக்க படிக்க வியப்பும் திகைப்பும் இல்லாமல் அவளுக்கு அப்படியே பொங்கியது. என் கணவன் பட்டிக்காட்டு வேலையில் இருப்பதை வெறுத்து கோபித்து வாழ்க்கையே கசந்த நிலையில் நான் தவிக்கையில் என்னை போன்ற ஒரு பெண் இப்படி எழுதியிருக்கிறாளா? என்ன உலக விசித்திரம்! ஒரே காரியம் ஒருவருக்கு இன்பமாகவும் ஒருவருக்கு துன்பமாகவும் தோன்றுகிறதே என்று அதே நினைவுடன் சற்று யோசனையுடன் இருந்தாள். மற்றொரு கடிதம் கவனத்தை இழுத்தது. சம்பந்தி அவர்களுக்கு உபசேமங்கள். என் மகன் ஒரே பிடிவாதமாக இருக்கிறான்.
அவன் கேட்டது போல 1000 ரூபாயுடன் உங்கள் மகளையும் குழந்தையும் அனுப்பினால் அழைத்துக் கொள்கிறோம். இல்லாவிட்டால் எங்கள் மீது குறை சொல்ல வேண்டாம். இங்கனம் கோவிந்தன். சுந்தரிக்கு ஆசீர்வாதம். கிராமத்தில் வந்திருக்க முடியாது என்று நீ அத்தனை துணிச்சலுடன் எழுதிய பிறகு உன் இஷ்டப்படியே நீ பட்டணவாசத்திலேயே சுகமாக இருக்கலாம். இனி உன்னை வாவென்று அழைக்க யாரும் தயாராக இல்லை. இனிமேல் கடிதம் என்னிடமிருந்து வரும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். இங்கனம் கோபு. இக்கடிதத்தை படித்ததும் சித்ராவுக்கு ஏதோ வேதனை செய்தது. இது என்ன இறுதி கடிதம்? இவன் இப்படி முரண்டிக் கொண்டு எழுதியிருப்பதை பார்த்தால் பயமாக இருக்கிறதே. ஒரு பெண்ணின் வாழ்க்கையே பாழாகிவிடும் போலல்லவா இருக்கிறது. ஐயோ, இதென்ன வாழ்க்கை பாவம் என்று யோசனையிலேயே லயித்தது அவள் மனது. வெளியே சென்ற உத்தமன் வேலை சடுதியில் முடித்து விட்டதால் உடனே திரும்பிவிட்டான். மண்டை வெடிக்கும் வெயிலின் கொதிப்பும் அதில் வந்த அலுப்பும் களைப்பும் ஒன்று கூடி அவன் முகமெல்லாம் வியர்வை வெள்ளம் போல உஸ் என்ற பெருமூச்சுடன் வீட்டிற்கு வந்தான். சித்ரா தூங்குகிறாளோ என்னவோ என்கிற எண்ணத்துடன் வாசல் பக்கத்து ஜன்னலால் பார்த்தான். அவள் திடீர் மாறுதலுடன் தன் ஆபீஸ் அறையில் உட்கார்ந்து கடிதங்களை படிப்பதை பார்த்ததும் தன் கண்களையே அவன் நம்பவில்லை. உண்மையில் சித்ராவா என்று பிரமிப்புடன் சந்தடி செய்யாமல் பார்த்தான். தான் வீதியில் நின்று இப்படி எட்டி பார்ப்பதை பிறர் கவனித்தால் ஏதாவது நினைக்கப் போகிறார்களே என்று யோசனையினால் மெல்ல கதவை தட்டி சித்ரா என்று இனிமையான குரலில் அன்பொழுக அழைத்தான். கடிதம் படிக்கும் சுவாரஸ்யத்தில் மெய்மறந்திருந்த சித்ரா இக்குரலை கேட்டதும் திடுக்கிட்டாள். தான் இக்கடிதங்களை படித்தது குற்றம் என்று எங்கோ நினைத்து கொண்டு கோபிப்பானோ என்கிற நினைப்பில் பயத்துடன் படித்த ஜோடு தெரியாமல் அவைகளை வைத்துவிட்டு வந்து கதவை திறந்தாள். வெயிலில் வந்த களைப்பு முகத்தில் நன்றாக தெரிவதையும் வியர்வை கொட்டுவதையும் கண்ட சித்ராவுக்கு இத்தனை நாட்கள் இருந்த உணர்ச்சியை விட இன்று ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு உணர்ச்சி தோன்றியது. இதயத்தை தாக்கியது. அப்பா, வெயிலில் மண்டை வெடிக்கிறதே, குடை கூட கொண்டு போகவில்லையா என்று பரிவுடன் கேட்பதை அறிந்த உத்தமனின் உள்ளம் மகிழ்ந்து வியப்புற்றது. ஆனால் அதை மேலுக்கு காட்டிக்கொள்ளாமல், நாட்டுப்புறந்தானே சித்ரா, இந்த அநாகரிக மனுஷனுக்கு குடை வேறு சாமரம் வேறா என்று கண்களை சிமிட்டபடியே கூறினான். தனக்காகவே பரிகாசமாகவும் குத்தலாகவும் கூறும் வார்த்தைதான் இது என்பதை அறிந்த சற்று வெட்கமும் துக்கமும் கூட பாதித்தன. கை கால்களை சுத்தி செய்து கொள்ள குளிர்ந்த ஜலத்தை அன்று தானே கொண்டு வந்து கொடுத்தாள். இந்த புதிய மாறுதலுக்கு காரணம் ஏதோ தெரியவில்லையே என்று யோசித்தவாறு களைப்பு தீர கை கால்களை அலம்பிக்கொண்டு ஈஸ்டரில் அப்பாடா என்று ஆயாசத்துடன் சாய்ந்தான். இதற்குள் சித்ரா காஃபியும் டிப்பனும் கொண்டு வந்துவிட்டு வழக்கம் போல தன் முகத்தை தூக்கியபடியே உட்கார்ந்தாள். இவன் சாப்பிடுவதற்குள், சாமி, தபால் தலை ஒண்ணுங்க என்கிற தினசரி சம்பிரதாயப்படி கேட்க வந்தார்கள். சிலர் தபால்களை எழுதி கொண்டு வந்து தபால் தலை கேட்டார்கள். அவசரமாக சாப்பிட்டு விட்டு உத்தமன் எழுந்து வந்தான். அங்கு கூடியிருப்பவர்களில் ஒரு கிழவன், என்ன சாமி, மத்தியானம் ஒரு தபா வந்தனுங்க, அம்மா சில்லு புல்லுன்னு சீறி விழுந்தாங்க, ஓடியே புட்டேன். இன்னைக்கு அவசரமா ஒரு காகிதம் எழுதணுங்க, தபால்கார ஐயாவை கூட காணுங்க சாமி, தயவு செய்யணும் என்றான். தினம் இம்மாதிரி எத்தனையோ கிராமவாசிகள், எழுத படிக்க தெரியாதவர்கள் வந்து தினம்தோறும் எழுதி வாங்கி செல்வது வழக்கம்தான். ஆனால் சித்ரா இத்தனை நாள் வரையில் தன் விடுதியை விட்டு வந்து இவைகளை பார்த்திருந்தால்தானே தெரியும். இவைகளை விட கேவலமான வாழ்க்கை என்றும் நாட்டுப்புறத்து விஷயம் கசப்பானது என்றும் எண்ணியிருந்ததால் தான் இதை பற்றி எதுவுமே தெரியாதிருந்தது. இன்று தான் அவள் இங்கு உட்கார்ந்திருப்பதால் இதுவும் வியப்பாகவே தோன்றியது. உத்தமன் வெகு சாந்தத்துடன் சிரித்த முகத்துடனும், கிழவா, இதோ எழுதி தருகிறேன், சற்று இரு, அவசரமாக கேட்பவர்களுக்கு கொடுத்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு தபால் கார்டுகள், தலைகள், கவர்கள், மணியாடர் பாரங்கள், யார் யாருக்கு எது வேண்டுமோ அவைகளை கொடுத்துவிட்டு கிழவனிடம் வந்து, சொல்லு, கார்டா கவரா, எது எழுத வேணும் என்றான். கிழவன், ஏதாச்சும் எழுதுங்க சாமி, நம்ம ராசா பையல் மிலிட்டரியில் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தானுங்க எழுதணும். உத்தமன், சரி, கார்டு போதும், என்ன விஷயம் சொல்லு. கிழவன், அதானுங்க ராசா பயலுக்கு யானாகிய. உத்தமன், அடடே, அதெல்லாம் கிடக்கட்டும், நீயாகிய கிழவன் சொல்வதை நானாக குமரன் எழுதிவிடுவேன். நீ என்ன எழுத நினைத்தாயோ அந்த விஷயத்தை சொல்லுப்பா. கிழவன், அதுங்களா, கீழக்கோடி தெரு ஐயருக்கு 50 ரூபா கடன் கொடுக்கணுங்க, அதை அவர் சும்மா சும்மா கேட்குறாரு. அட ராசாப்பாவளையே, உன்னை மிலிட்ரிக்கு அனுப்புறதுக்கு தாண்டா கடன் வாங்கியாந்தேன். இத்தனை மாசமா சம்பளத்தில் காலனா கூட உங்கள் அப்பா ஆத்தாளுக்கு அனுப்பிச்சியாடா, அவங்க கடனை எப்படிடா திருப்பி கொடுக்கறது. உத்தமன், கிழவா, சரி, எனக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அதாவது உன் மகன் உனக்கு பணம் அனுப்பவில்லை, அதை அனுப்ப சொல்லணும், அவ்வளவுதானே? சரி, அதை நானே எழுதிவிடுகிறேன். கிழவன், சாமி, உங்களுக்கு தெரியாதுங்களா, நம்ம எல்லாத்த மீனாட்சி எல்லாரும் அண்ணாத்தையை கேட்டுச்சுன்னு ரவை எழுதுங்க, அதான் சமாசாரங்க. இதை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் சித்ராவுக்கு இது ஒரு ஆச்சரியமாகவே தோன்றியது.
நாட்டுப்புறத்து தபால் ஆபீஸில் இத்தனை விசித்திரங்கள் இருக்கிறதா என்று மனதிற்குள் நினைத்தாள். இத்தனை நாளாக வெறுத்த இதே விஷயம் இன்று சற்று புதுமையாக தோன்றியது. அதிகாரம் 2. வழக்கம் போல உத்தமன் மாலை நேரத்தில் ஆற்றங்கரைக்கு உழவு செல்வதற்கு போய்விட்டான். வந்த தபால்களை சேவகன் மறுநாள் காலை எடுத்து போவதற்காக கிராம வாரியாக கட்டி வைப்பது வழக்கம். அதே போல செய்து கொண்டிருந்தான். சித்ராவுக்கு அன்று பகல் ருசி கண்டதால் இந்த தபால்களையும் பார்க்க ஆசை அடித்து கொண்டது. என்றும் இல்லாத புதிய முறையில் அன்று தபால்காரனிடம், ஏம்பா, நாளை எந்தெந்த கிராமத்திற்கு போக வேண்டும், உனக்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டவாறே அவன் வைத்த கடிதங்களை எடுத்து பார்த்தாள். தபால்காரன், என் தலைவிதியை ஏன் கேட்குறீங்கம்மா? இந்த காயிற வெயில்ல போய் வரதுக்குள்ளர என் பிராணனே போய்விடும் போலிருக்கிறது. புள்ள குட்டிக்கு என்ன குறைச்சல், 1/2 டஜன் இருக்குமா என்று சொல்லியபடியே தன் வேலையில் ஈடுபட்டான். எனினும் இத்தனை நாள் இந்த பக்கமே வராத மனுஷி வந்து பேசுவதைக் கண்டு சற்று பிரமிப்பு கூட அடைந்தான். சித்ரா கையில் எடுத்த கடிதத்தின் எழுத்து அச்சடித்தது போன்று அத்தனை அழகாக இருந்தது. அது ஒருமாறு, ஐயா, உமக்கு உடம்பில் மானம் என்பதே இல்லை என்று தெரிகிறது. இத்தோடு எத்தனை தரம் கடிதம் போடுவது? மரியாதையாக பணத்தை அனுப்பினால் ஆச்சு. இல்லையேல் சட்டப்படி நான் நடந்து கொள்ள பின்வாங்க மாட்டேன். பணம் வேண்டிய போது பல்லிழுத்து கெஞ்சி அடதாளம் போட்டதெல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்கும் போது அந்த ஞானம் மழுங்கி போய்விட்டதா? உடனே 1 வாரத்திற்குள் பணத்தை அனுப்பினால் சரி. இல்லையேல் கோர்ட்டு மூலம் ஜப்திக்கு வருவேன் என்பதை நினைவூட்டுகிறேன். இங்கனம் சுப்புராமன். இதை படிக்கும்போது திடீரென்று அவளுடைய தகப்பனாரின் பிம்பம்தான் கண் முன்பு தோன்றியது. நிறைந்த சம்சாரி, குறைந்த வருவாய். இந்நிலைமையில் தன் கல்யாணத்திற்கே கடன் வாங்கித்தான் செய்தார் என்பது அவளுக்கு சடக்கென்று நினைவுக்கு வந்ததும் அவளை அறியாது ஏதோ வேதனை செய்தது. தன் பிதாவின் நிலைமையும் ஒருவேளை இப்படியாகி விடுமோ, கடன்காரர்கள் உபத்திரவிப்பார்களோ என்ற வீண் கவலையும் யோசனையும் சில வினாடிகள் அவளை பாதித்தன. பலவிதமான பயங்கர தோற்றங்கள் அவள் இதய திரையில் சினிமா காட்சி போல தோன்றியதால் அசைவற்ற நிலையில் அப்படியே உட்கார்ந்து விட்டதை அப்போதுதான் பார்த்த தபால்காரர் கோவிந்தசுவாமி, என்னம்மா பெரிய யோசனை பண்றீங்க என்று குரல் கொடுத்தான். அந்த குரலை கேட்ட பிறகுதான் சித்ராவுக்கு தான் அந்தர உலகத்தில் சஞ்சரிக்கும் உண்மை தெரிந்ததும் சுற்றுமுற்றும் பார்த்தாள். தான் படித்த விஷயத்தில் லைத்திருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடாது என்கிற நோக்கத்துடன், ஒன்றுமில்லை, என் தகப்பனார் கடிதம் எழுதி நாளாயிற்றே என்று யோசனை செய்தேன், அவ்வளவுதான் என்று எதையோ கூறி சமாளித்து கொண்டாள். அதையே நிஜம் என்று நம்பி தன் வேலையில் கவனம் செலுத்தினான். சித்ரா மற்றொரு கடிதத்தை எடுத்தாள். அது ஒரு பெண்மணி எழுத தெரியாத நிலைமையில் எழுதியிருப்பதாக தெரிந்தாலும் ஆவலுடன் படிக்க ஆரம்பித்தாள். அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம். பட்டண வாசத்து வாழ்வு வேண்டுமென்று படித்த மாப்பிள்ளை வேண்டுமென்றும் உத்தியோக பண்ற சம்பந்தி வேண்டுமென்றும் ஆசைப்பட்டு என்னை கொண்டு தள்ளினீங்களே. ஊரோட அக்கடான விழுந்து கிடக்கிற அத்தானுக்கு கொடுத்தா அகரோம்னு அம்மா சொன்னாலே. இப்ப நான் படற பாடு யாருக்கு தெரியும்? பட்டண வாசத்து உத்தியோகம் பண்ற மாப்பிள்ளைக்கு நிஜா, சொக்கா, ஹேட்டு இது இல்லாம சரிபடலையாம். உங்க அப்பன் என்ன வாங்கி கொடுத்தான்? ஒரு ஹேட்டு உண்டா, சூட்டு உண்டா? ஃபேஷனா மேஜ நாற்காலி சோபாதான் உண்டா? ஷோக்கான ட்ரெஸ் உண்டா? கல்லு மொந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நிக்கிறத பாரு. நான் என்ன ஒரு ஏர் ஓட்டுற கழுதுன்னு பாத்தியான்னு உங்க மாப்பிள்ளை சதா என்னை திட்டின்றே இருக்கா. பட்டண வாசமாம் பட்டணம், குடியிருக்க இடம் கிடையாது. கொழா தண்ணியோ சித்த நேரம் வரது, அதுக்கு 1000 போட்டி. அப்புறம் நின்று போனா நான் எதிர்த்த வீட்டு கிணத்துல இருந்து தான் தூக்கிண்டு வரேன். அப்படி தூக்கிண்டு வரப்போது என்ன அவலமா இருக்கு தெரியுமா? நாட்டுப்புறத்து வேலையிலேயே பட்டணத்துல செய்யற சுகம்தான் நீங்க தேடி வச்சது. எந்த சாமானும் கிடைக்கிறதில்ல, எதுவும் ரேஷனாம். நாட்டுப்புறத்துல கரிகாயோ கீரை வகையோ தாராளமா கை சலிக்க கிடைச்சது. இந்த இழவு ஊர்ல அதுவும் இல்லை. 1 கஜம் வாயில் கொடுக்கறான்னு எங்க மாமியார் என்னையும் இழுத்துண்டு போய் கடவாசல நிக்க வைக்கிறார். எனக்கு மானமே போறது. உங்க மாப்பிள்ள ஒரு ஷோக் மைனர். நேத்திக்கு என் கைவளைய ஒன்று கட்டாயப்படுத்தி புடுங்கி போய் வித்து பட்டண வாசத்து ஷோக்கு நிஜார் சொக்காய் தைச்சு பட்டாசு வெடிச்சிட்டார். இன்னும் 1 வடம் சங்கிலிதான் பாக்கி. அதுக்கு என்னைக்கு தலைநோகமோ தெரியாது. 3 வேளை சோத்தை போட்டு என்னை வளர்த்தீங்களே, இங்கே 1 வேளை சோறு கூட வயிறு நிறைய கிடையாது. என் தங்கையாவது கிராமத்தில் கொடுத்து என் மாதிரி கஷ்டத்துக்கு ஆளாக்காம பார்த்துக்கோங்க. பொண்ணு பட்டண வாசத்துல பிரமாதமா இருக்கான்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களே, இந்த ஆனந்தம் தெரியட்டுமேனு தான் இதை எழுதுறேன். இப்படிக்கு பர்வதம். என்ன வேடிக்கை! அடிக்கடி பாட்டி உலகானுபவம், உலகம் பலவிதம் என்றெல்லாம் சொன்னதை கேட்டபோது எனக்கு ஒண்ணுமே புரியாது விழித்தேனே. பாட்டி சொல்லிய வசனங்களை விட
கடிதங்கள் பலவற்றை படித்ததால் அதுவே மகாத்தான லோகானுபவங்களை உண்டாக்கிவிடும் போலிருக்கிறதே. பாவம், பேசுவது போலவே தன்னுடைய மனதில் உள்ளதை கொட்டி அளந்து விட்டாள். நான் கிராமத்தை வெறுத்து சண்டையிட்டு வீணாக அவர் மனதை நோகடிக்கிறேன். இவள் பட்டணத்தை வெறுத்து தன் கொச்சை பாஷையில் அதன் உண்மை சொரூபத்தை படம் பிடித்து காட்டிவிட்டாளே. என்ன உலக விசித்திரம் என்று கட்டுமீறிய வியப்பில் சித்ரா மூழ்கினாள். அவள் மனதே அவளை அறியாது மாறியது. இத்தனை நாளும் கிராமம் கிராமம் என்று பழித்து வந்தோமே, கிராமத்து உத்தியோகத்தையும் மிக்க இழிவாக எண்ணி வந்தோமே என்று நினைக்கும் போதுதான் தன் கணவனை ஏளனமாக நடத்தும் கொடுமை சுருக்கென்று இதயத்தில் தைத்தது. இரவு வழக்கத்திற்கும் அதிகமான நேரம் கழித்துதான் உத்தமன் வீட்டிற்கு வந்தான். வாசல் கதவை போட்டுவிட்டு சித்ரா மேசை மீது விளக்கேற்றி வைத்துக்கொண்டு அன்றைய தபாலில் யாருக்கோ வந்துள்ள மாத பத்திரிகையை வெகு சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருப்பதைக் கண்டு உத்தமன் சந்தோஷமடைந்து, என் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம்தான் முக்கியம். எனக்கு காதலை வார்த்தைகளில் தான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. எனக்கான சிறிய உலகத்தில் நான் தேடிக்கொண்ட உறவு நீ என்றேனும் என்னை புரிந்து கொள்வாய் என எண்ணி அவன் சந்தோஷமடைந்து அவள் அனுபவித்து படிக்கும் இன்பத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் படிக்கும் விஷயமாவது எழுதுகோள் பிடித்து எழுதும் காவியம், பாடல், இலக்கியம், இலக்கணம் முதலிய எழுதுகோளால் சம்பந்தப்பட்ட சகலமும் கலையாகும் போது எழுதுகோளால் எழுதப்படும் கடிதம் எழுதுவதும் ஒரு கலைதான் என்பதை ஏன் நிரூபிக்கக்கூடாது? நமது சுதந்திர தேவி பத்திரிகையில் இந்த புதிய தொடரை ஆரம்பித்திருக்கிறோம். கடிதம் எழுதுவதும் ஒரு கலைதான் என்பதை பலவிதமான உதாரணங்களுடனும் பல கடிதங்களின் குறிக்கோளுடனும் விளக்கி அழகிய சுவாசியமாக எழுதும்படி நேயர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறோம். கட்டுரைக்கு முதல் பரிசு 500 ரூபாய், இரண்டாவது பரிசு 200 ரூபாய், மூன்றாவது பரிசுகள் 100 ரூபாய்கள் வீதம் மொத்தம் 1000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் 15 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இருவரும் தாராளமாக கலந்து கொள்ளலாம். கட்டுரையை ஆற அமர யோசித்து எழுதுவதற்கு இன்னும் 2 மாத தவணை கொடுத்திருக்கிறது. அதற்குள் எழுதி அனுப்ப கோருகிறேன். நிபந்தனைகள் எதுவும் கிடையாது. இந்த விஷயத்தை படிக்க படிக்க ஏற்கனவே முளைத்துள்ள செடியில் இன்னும் சில கிளைகள் இலைகள் வெடிக்க ஆரம்பித்தன. அதே விஷயத்தை பலதரம் படித்தாள். எத்தனை நேரம்தான் உத்தமன் வீதியிலிருந்தே அவளுடைய அழகை ரசித்து கொண்டிருக்க முடியும்? எனவே அவன் மெல்ல கதவை தட்டி சித்ரா என்றான். சித்ரா அலறியவாறு அந்த பத்திரிகையை பேப்பரில் சுற்றி வைத்து வந்தது போலவே மேசை மீது வைத்து விட்டு வந்து கதவை திறந்தாள். என்ன சித்ரா, நேரமாகிவிட்டதால் தூங்கிவிட்டாயா என்று வேண்டுமென்றே அவளை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு குறும்பாக கேட்டான். இதற்குள்ளாகவா தூக்கம் என்று கூறிக்கொண்டே உள்ளே இலை போட சென்று விட்டாள். சாப்பாடாகியதும் கொட்டு கொட்டென்று தான் மட்டும் தனியாக படித்திருப்பாள். உத்தமன் ஆபீஸ் வரவு செலவு கணக்குகளை எல்லாம் வெகு ஒழுங்காக செய்துவிட்டு பிறகு படுக்கைக்கு வருவான். அன்றும் வழக்கம் போல தன் ஆபீஸ் அறைக்கு சென்று விட்டான். சித்ரா தன் காரியங்களை முடித்துக்கொண்டு மாடிக்கு சென்று படுத்தாள். கட்டுரை போட்டி அவள் உள்ளத்தை கவர்ந்ததால் அதை பற்றியே அவளுடைய சிந்தனை சிதறியது. அன்று உத்தமன் காலை மாலை 2 வேளைகளும் வெளியே போய்விட்டதால் வேலை மிகவும் அதிகமாக இருந்தது. அவைகளை பார்த்து விட்டு வரும்போது மணி இரவு 11 ஆகிவிட்டது. வழக்கத்திற்கு விரோதமாக சித்ரா விழித்துக்கொண்டே படுத்திருப்பதை பார்த்து வியப்புடன், இன்னுமா தூங்கவில்லை? ஏன் சித்ரா, உடம்பு ஒன்றுமில்லையே என்று கூறியபடி அவள் நெற்றியின் மீது தன் கையை வைத்து வாஞ்சையுடன் பார்த்தான். இதோ உனக்கு கடிதம் வந்திருக்கிறது, இந்தா, இதை கிரமமாக நாளை முத்திரை போட்டு நாளைக்குத்தான் கொடுக்க வேண்டும். சித்ராதேவிக்காக இன்றே கொடுத்து விடுகிறேன் என்று கூறி அதை கொடுத்துவிட்டு தாழவிருந்த விளக்கை உயர்த்தி தான் தினவர்த்தமானியை படித்தவாறு படுத்தான். சித்ரா தனக்கு வந்த கவரை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். அன்பு மிக்க சித்ராவுக்கு புண்ணியவதி எழுதியது உபயசேமம். நாம் ஒருவரையொருவர் பார்த்தே பல வருடங்கள் ஆகிவிட்டன. எனினும் பாலிய சிநேகத்தின் அன்பும் வேகமும் என்றும் குறையாது. நான் சென்ற மாதம் பட்டணத்திற்கு சென்றபோது உன்னை பார்ப்பதற்காக உன் வீட்டிற்கு போன பிறகுதான் நீ கல்யாணம் செய்து கொண்டு புக்ககத்திற்கு போய்விட்டதாக உன் தாயாரின் மூலம் அறிந்தேன். உன் கணவர் கிராமத்து தபால் ஆபீஸ் போஸ்ட் மாஸ்டராக இருப்பதாகவும் மிகவும் நல்லவர் என்றும் அறிவும் அழகும் உடையவர் என்றும் சொல்ல கேட்டு சந்தோஷப்படுகிறேன். எனது உறவினர் ஒருவர் கிராம தபால் ஆபீஸ் உத்தியோகம்தான் பார்த்து வந்தார். விதியின் விளையாட்டில் ஆபீஸ் பணத்தை கையாண்டு வந்தார்கள். என் கணவர் தபால் ஆபீஸில் இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறார். அவர் பலவிதமான குற்றங்களையும் கண்டுபிடித்து விட்டார். மனிதர் இப்போது விழிக்கிறார். இத்தனைக்கும் காரணம் அவருடைய மனைவியின் மூடத்தனம்தான் என்று பிறகு தெரிய வந்தது. சதாகையில் பணம் இருப்பதால் தமது சொந்த செலவுகளுக்கெல்லாம் அவைகளை செலவு செய்துவிட்டு தானும் மதிப்பிழந்து கணவனையும் அகப்பட செய்துவிட்டாள்.
ஆகையால் ஆங்காங்கு சில கிராமங்களின் தபால் ஆபீஸ்களில் நடக்கும் அநியாயங்களை அவர் எடுத்து சொல்லி திட்டுவார். சில போஸ்ட் மாஸ்டர்கள் வெகு மேன்மையான முறையில் நடந்து வருவதையும் அவரே பாராட்டுகிறார். உன் கணவர் போஸ்ட் மாஸ்டர் என்று கேள்விப்பட்டதால் உனக்கு இந்த விவரங்களை எழுதினேன். பண மகா பகையாளி. அவசரமாக யாராவது கடன் கேட்டால் கையில்தான் இருக்கிறதே, மணி ஆர்டர் கொடுக்க வேண்டியவர்களுக்கு இன்னும் வரவில்லை என்று இழுத்தடித்து தினங்களை கடத்திவிட்டு கடன் கேட்டவர்களுக்கு ஆபத்தான நிலைமையை அறிந்து உதவி செய்வது போல இந்த பணத்தை கொடுத்து ரூபாய்க்கு 1 அணா வீதம் வட்டி வாங்கி கொண்டு அந்த வருமானத்திற்காக அநியாயம் செய்துதான் சிலர் அகப்பட்டு கொண்டார்கள். நீ மகா புத்திசாலி, படித்தவளாகையால் உனக்கு நான் எச்சரிக்கவில்லை. இந்த தொழிலின் லீலைகளை எழுதினேன். நீயும் உன் கணவரும் சந்தோஷமாயும் ஒற்றுமையாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உன் புதிய கிராம வாசத்தின் வாழ்க்கை உனக்கு பிடிக்கிறதா? அதை எழுது. தொழிலில் ஜாக்கிரதையாக இருங்கள். இப்படி எழுதினேன் என்று வித்தியாசமாக எண்ணாதே. எனக்கு இப்போது 3 குழந்தைகள். நான் மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். உன் பிரிய தோழி புண்ணியவதி. இக்கடிதத்தை படித்த சித்ரா தேவிக்கு ஏனோ கதிகலங்கி போய் தலை சுற்றி, அடேயப்பா, கிராமத்து தபால் ஆபீஸ் உத்தியோகத்தில் கூட இத்தனை சனீஸ்வர தாண்டவம் இருக்கிறதா? என்ன ஆச்சரியம் என்று தனக்குள் எண்ணி பெருமூச்சு விட்டு கொண்டாள். பத்திரிகை படிக்கும் உத்தமன் கடைக்கண்ணால் தன் மனைவியின் அழகை கண்களால் பருகி கொண்டுதான் இருந்தான். அவள் அருகே இருப்பதே அவனுக்கு சுகமாக இருந்தது. பெருமூச்சை ஒரு சாக்காக கொண்டு அப்போதுதான் பார்ப்பது போல பார்த்து, என்ன சித்ரா, பெருமூச்சை பலமாக இருக்கிறதே, என்ன விசேஷம் என்றான். கடிதத்தை தன் கணவனுக்கு காட்டுவதற்கும் ஆசை அடித்துக் கொள்கிறது. முதலில் சற்று விழித்தாள். பிறகு கடிதத்தை கணவரிடம் கொடுத்துவிட்டு, அடே அப்பா, கிராமத்து தபால் ஆபீஸ்களில் கூடவா ஆபத்து என்றாள். உத்தமன் சிரித்தவாறு, சித்ரா, நீயோ படித்த மேதை, நானோ பட்டிக்காட்டான். ஆபத்துக்கு கிராமம் நகரம் என்கிற வித்தியாசம் உண்டானால் உலகம் இப்போதுள்ள நிலைமையில் இருக்கவே இருக்காதே. கடிதத்தை பின்னர் உத்தமன் படித்து முடித்துவிட்டு கடகடவென்று சிரித்தான். சித்ராவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன், எதற்காக சிரிக்கிறீர்கள் என்றாள். உத்தமன், உன் சிநேகிதை புண்ணியவதிக்கு தபால் ஆபீஸ் தமாஷ்கள் இன்னும் சில தெரியவில்லை. பாவம், குற்றமான செய்கை மட்டும் எழுதி உன் கணவன் பட்டிக்காட்டு மனித மிருகமாயிற்றே, எங்கே திருடி விடுவானோ என்று எச்சரித்திருக்கிறாள் பாவம் என்றான். சித்ரா, என்ன அப்படி ஏளனமாக சொல்கிறீர்கள்? அவள் அப்படியெல்லாம் அசம்பாவிதமாக எழுதவில்லை. வீணான பழி சொல்ல வேண்டாம். உலகத்தில் உள்ள உத்தமன், ஆமாம் ஆமாம், நானும் உலகத்தில் உள்ள விசிறங்களைத்தான் சொல்ல வந்தேன். என்னை பற்றி குற்றமாக சொல்லியதாக நான் சொல்லவில்லை. அது கிடைக்கட்டும். தபால் ஆபீஸின் வினோதங்கள் இன்னும் என்னென்ன இருக்கின்றன தெரியுமா? தபால் கவர்களில் வைத்து வரும் தபால் தலைகளை சிலர் திருடி விடுவார்கள். புக் போஸ்டில் வரும் பத்திரிகைகளோ புத்தகங்களோ இவர்களும் இவர்களை சேர்ந்தவர்களும் படித்துவிட்டுத்தான் விலாசதாரர்களுக்கு கொடுப்பார்கள். இதை சொல்லும்போது சித்ராவுக்கு தூக்கி வாரி போட்டது. தான் சாயங்காலம் பத்திரிகை படித்ததை ஒருவேளை பார்த்து விட்டாரோ, அதனால்தான் சுட்டிக்காட்டி பேசுகிறாரோ என்று கூட தோன்றிவிட்டதால் தலை சுழன்றது. அவளால் பேச முடியவில்லை. உத்தமனோ தன் வார்த்தையை நிறுத்தாமல், அது மட்டுமா சித்ரா, ஒரு ஊரிலேயே ஒருவருக்கொருவர் விரோதி என்று வைத்துக்கொள்ளு. அவர்கள் போஸ்ட் மாஸ்டரை கைக்குள் போட்டு ஒருவனுக்கு வந்துள்ள ரகசிய சமாச்சாரங்களை வெகு ரகசியமாக அறிந்து அதற்கு தகுந்தபடி தமது வேலைகளில் உஷாராக இருப்பார்கள். இம்மாதிரி சோதாத்தனமான காரியம் செய்வதில் சிலர் லஞ்சம் கூட வாங்குகிறார்கள் என்று கேள்வி. சித்ரா கவனிக்காதிருப்பதையும் ஏதோ யோசனை செய்வதையும் கண்ட உத்தமன் அவளுடைய வேதனையை தெரிந்து கொண்டான். அவளுடைய மனம் தற்போதுதான் தன் வசம் வருவதை அவன் அறிந்தே இருந்தானாகையால் அதற்கு மேல் எதுவும் பேசி அவளை வருத்தக்கூடாது என்கிற எண்ணத்துடன், சித்ரா, உனக்கு தூக்கம் வந்துவிட்டது போலிருக்கிறது, சரி படுத்துக்கொள்ளு என்று தானே வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். சித்ராவுக்கு உண்மையில் ஏதோ செய்தது. சித்ராவுக்கு தான் நாட்டுப்புறத்தை வெறுத்ததையும் அதனால் கணவனை கூட வெறுத்து அவன் மனதை புண்ணாக்கி விட்டதையும் நன்றாக உணர்ந்த பிறகு எப்படியாவது தன் கணவனின் மனக்கசப்பை மாற்ற வேண்டும் மற்றும் தனது உற்சாகத்தை தெரிவிக்க வேண்டும் என்கிற ஆசை பலமாக உண்டாகியது. பாம்பின் காதை பாம்பே அறியும் என்பது போல சித்ராவின் பழைய எண்ணங்கள் மாறி கிராம வாழ்க்கையிலும் பொழுதுபோக்க வசதி இருக்கிறது என்பதை அறிந்து அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும், பிறகு தானே சமாதானமாக வாழ்க்கையில் கழிப்பாள் என்ற நோக்கத்துடன் ஏதாவது ஒரு வேலையை சாக்காக வைத்துக்கொண்டு வெளியே போக ஆரம்பித்தான். ருசி கண்ட பூனை உரியை தாவுமாம் என்பது போல பழையபடி காலையில் வேலைகள் ஆனவுடனே ஆபீஸ் ரூமுக்குள் வந்தாள். அப்போது ஒரு கிழவி வந்து கதவை இடித்தாள். சித்ரா கதவை திறந்து என்னவென்று விசாரித்தாள். அம்மா, ஐயா இல்லைங்களா? அவசரமா ஒரு கடிதாசை எழுதணுங்க. மகாராஜா ஐயா தான் எனக்கு எழுதுகிற வழக்கம். எப்போ வருவாங்க என்றாள். சித்ரா, அவர் எப்போது வருவாரோ தெரியாது. உனக்கு அவசரமானால் நானே எழுதுகிறேன், சொல்லேன் என்று தன்னை அறியாத உற்சாகத்தில் கூறினாள்.
உடனே கிழவி நீட்டி மடக்கி கொண்டு உட்கார்ந்தாள். எழுதுங்க. இதே போல நீ இனிமேலுக்கும் உன் பொஞ்சாதி இட்டுக்கிட்டு போவாங்காட்டி பெரிய பெரிய சண்டை தான் நடக்கும். பாழா போன மானங்காய்ச்சி போச்சு, வயிறும் காஞ்சி போச்சு. இனிமேலுக்கு இங்கே வச்சுக்கிட்டு காப்பாற்ற முடியாதுன்னா முடியாதுதான். உடனே இட்டுக்கிட்டு போவாங்காட்டி போனா என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோ வீராயி என்று தான் எழுத வேண்டிய விஷயத்தை மிஷின் போல சொல்லிவிட்டாள். சித்ரா அந்த விஷயத்தை சற்று மெருகுடன் கடிதம் எழுதும் பாணியில் எழுதி படித்து காட்டினாள். கிழவி மிக்க சந்தோஷத்துடன், அம்மா, எங்க எஜமானுக்கு தகுந்த மகாராஜினி நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தும் போது வெளியிலிருந்து வந்த உத்தமன், என்ன ஐயா, என்ன விசேஷம்? தம்பிக்கு கடிதம் எழுதணுமா என்று நகைத்து கொண்டே கேட்டான். கிழவி, சாமி, உங்க மனசு போல உங்களுக்கு சம்சாரம் வாச்சிருக்குதுங்க. ஐயா எங்கேன்னு கேட்கறதுக்குள்ளாரே அம்மா நானே எழுதுறேன்னு சொல்லிடுச்சு. எழுதியும் போட்டாங்க. எழுதி படிக்க தெரியாத பட்டிக்காட்டு பொணங்களுக்கு எங்களுக்கு உங்களை போல உபகாரங்க செய்கிறவங்க இருக்கிறதால தாங்க நாங்கள் பிழைக்கிறோம் என்று சொல்லும்போது உத்தமன் மனது கட்டு மீறி சந்தோஷத்தால் பூரித்தது. தன் மனைவி இத்தனை சடுதியில் இவ்வளவு மட்டும் முன்னுக்கு வந்து விட்டாளா என்பதை எண்ணி மகிழ்ந்தவாறு அவள் முகத்தை பார்த்தான். அவள் சிரித்துக்கொண்டே தலைகுனிந்தாள். அவள் முகத்தில் செம்மை ஏறியது. அன்று விடுமுறை தினமாகையால் உத்தமன் வேலைக்காரி சித்ராவுக்கு துணை வைத்துவிட்டு தன் மாமனை பார்த்துவிட்டு வருவதாக சென்றான். சித்ராவுக்கு பரிபூர்ண சுதந்திரம் கிடைத்தது போலாகிவிட்டதால் அன்று கவர்களை கூட பிரித்து படித்துவிட்டு ஓசைப்படாமல் ஒட்டிவிட வேண்டும் என்கிற ஆசை உண்டானதால் மறுநாள் கிராமங்களுக்கு கொண்டு போக வேண்டிய தபால்களை விடியற்காலை தான் தபால்காரன் வந்து எடுத்து போவானாகையால் சில கவர்களை மெல்ல எடுத்தாள். மெல்ல ஜலத்தை தடவி ஜாக்கிரதையாக கவரை பிடித்து கடிதத்தை எடுத்தாள். என் அன்பை கொள்ளை கொண்ட ஆனந்தவள்ளியே, அமிர்த கலுசமே, உன்னை பிரிந்த நாள் முதலாக நான் படும் அவஸ்தை இதென்ன காதல் கடிதம் போல் இருக்கிறதே. என்னதான் இருக்கிறது பார்க்கலாம். ஆண்டவனுக்குத்தான் அர்ப்பணம் கண்மணி, என் இதய ராணி. நாம் பெற்றோராக போகிறோம் என்கிற சந்தோஷம் ஒரு புறம் இருப்பினும் சில மாத காலம் உன்னை பிரிந்திருப்பது எனக்கு நரக வேதனையாக இருக்கிறது. உன்னோடு பேசாத வாயும் உன் அமுது மொழிகளை கேளாத செவியும் உன்னை என் ஆவல் தீர கட்டி அணைத்து, சீச்சி, வெட்கக்கேடு, என்னதான் உயிர்காதலையாக இருப்பினும் இப்படிய மானங்கிட்டு எழுதுவது என்று வெட்கத்துடன் கவரில் கடிதத்தை போட்டு ஜாக்கிரதையாக ஒட்டிவிட்டாள். அப்போது யாரோ முக்கியமானவர்கள் பேச வந்ததால் உத்தமன் வாசலுக்கு எழுந்து போனான். அப்போது மேசை மீதிருந்த கடிதங்கள் இவள் கண்களை குத்தின. கல்யாணிக்கு ஆசிர்வாதம், உபயசேமம், பனை மரத்தடியில் அமர்ந்து பால் குடித்தாலும் கல் குடித்ததாக உலகம் மதிப்பிடும். இந்த உண்மையை நீ அறியாது சோஷியல் என்கிற கவசம் அணிந்து கண்டவர்களுடனும் பழகுவது சரியல்ல. நீ இன்னும் 20 வயதை கடக்காத இளங்கொடி என்பதை மறந்தாய். கல்யாணமாகி தம்பதிகளாக சேர்ந்து எத்தகைய வேலையை செய்தாலும் அதற்குள்ள மதிப்பும் கண்ணியமும் வேறுதான் என்பதை நீ அறிய வேண்டும். உன் மனதில் கல்மிஷம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகம் அதை நம்பாது. ஆகையால் வீணாட்டம் ஆடாதே. பெண்களின் கடமையும் உரிமையும் என்கிற ஒரு அபூர்வமான புத்தகம் ஒன்று உனக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை நீ தவறாது படித்து பயனடைய வேண்டும். நான் உனது பள்ளிக்கூட உபாத்தியாராக இருந்த சுதந்திரத்தினால் இதை எழுதுகிறேன். வித்தியாசமாக எண்ணாதே. கணவனுடைய நிழலாக இருந்து கணவன் மனங்கழிந்து உழைப்பதுதான் பெண்களின் தர்மமாகும். இதை அறியாதவர்களின் வாழ்க்கை சாரமற்ற உப்பு சப்பற்ற ஊன வாழ்க்கை போன்றதுதான். உன் உபாத்தியாயினி மீனாட்சி. சித்ராவின் வியப்பு கரை புரண்டது. தன் கணவனுக்கு தான் கூட ஒத்தாசையாக வேலை செய்ய வேண்டும் என்று முன்வந்துள்ள இதே நிமிஷத்தில் இதே புத்திமதியை போதிக்கும் கடிதமாக இருப்பதால் பகவானின் லீலைகளின் மதிப்பும் ரகசியமும் அவள் இதயத்தில் பளிச்சென்று தோன்றியது.